கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் 1948களில் வெளிவந்த ராஜா மணி அல்லது ஓர் அபூர்வ மர்மம் என்ற துப்பறியும் நாவலை காண உள்ளோம். இதன் ஆசிரியரான ஆரணி குப்புசாமி முதலியார் ஏறத்தாழ 75 நாவல்களை எழுதியுள்ளார். அவற்றில் பெரும்பாலானவை துப்பறியும் நாவல்களே. அக்காலத்தில் நடுத்தர மக்களிடையே புத்தகம் படிக்கும் பழக்கம் பரவுவதற்கு இவரது எழுத்துக்கள் முக்கிய காரணமாக அமைந்தன. இவரது நாவல்களும் பெரும்பாலும் ஆங்கில நாவல்களை தழுவியே எழுதப்பட்டவை. அதிகாரம் 4. ஜெய்சிங் பின்னர் மேலூருக்கு திரும்பினான். அவன் இவ்வளவு சிரத்தை எடுத்து வந்த விஷயம் மிகவும் அற்பமானதுதான். ஏனென்றால் அது காணாமல் போன ஒரு சாதாரணமான பெண்ணை தேடும் விஷயம். மிக்க பிரமாதமான குற்றங்களை கண்டுபிடிக்கும் துப்பறிவோருக்கு இது ஒரு பெரிய விஷயமே அல்ல. இது கடைசியில் மிக்க சாதாரணமான விஷயமாக முடிந்தாலும் முடியலாம். ஆனால் அது மர்மமான விஷயமாக தோன்றியபடியால் ஏதோ பசை இருப்பதாக கருதப்பட்டது. அத்தகைய விஷயத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்ததில் தனக்கு தெய்வ சங்கல்பமாக சிக்கிய விஷயமோ மிக பிரமாதமானது. அநேக பெரிய குற்றங்களை செய்த பிரசித்தி பெற்ற 2 கள்ளர்கள் பன்முறை துரைத்தனத்தாரை ஏமாற்றிவிட்டு தப்பித்து கொண்டு போய்விட்டவர்கள். அவர்களை போலீசாரும் முக்கியமாக முதல் தரமான 5-6 துப்பறியும் நிபுணர்களும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பற்றி எல்லளவு உளவும் இதுகாரும் ஒருவராலும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவர்களை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு அல்லது அவர்களை பிடிக்கத்தக்கதான அவர்களுடைய விஷயங்களை பற்றிய எந்தவித உளவுகளை ஏனும் கண்டுபிடித்து அறிவிப்பவர்களுக்கு துரைத்தனத்தார் பெரும் பரிசளிப்பதாக பிரசுரம் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது அத்தகைய கள்ளர்கள் 2-3 நாட்களுக்கு முன்வரையில் வசித்திருந்த இடத்தை தான் கண்டுபிடித்து விட்டான். தெய்வ சங்கல்பமாக அது சிக்கியபடியால் அதன் மூலமாகவே அத்துஷ்டர்களை கண்டுபிடிக்கத்தக்கதாக வழியுண்டாகிவிட்டால் தனக்கு மிக்க கௌரவம் உண்டாகிவிடும் என்று அவனுக்கு புலப்பட்டது. அதனால் அவனுடைய மனதில் சற்று நிம்மதி ஏற்பட்டது. அதன் வழியில் அதை பற்றி சிந்தித்துக் கொண்டு சென்றான். விஷயம் இவ்வாறு முடிந்தால் நாம் உடனே போலீஸ் சூப்பரண்டிடம் இவ்விஷயங்களை பற்றி கூற வேண்டும் என்றும் தனக்குள் தீர்மானித்துக் கொண்டான். ஜெய்சிங் மேலூரில் உள்ள ஹோட்டலில் போய் சேர்ந்ததும் தந்திரமாக பூபால பிள்ளையை பற்றி விசாரித்தான். அவர் 1 மணி நேரத்திற்கு முன் சேமமாக வந்து சேர்ந்தார் என்றும் மேல் மாடியில் ஒரு அறையில் இருக்கிறார் என்றும் தெரிய வந்தது. அதன் பிறகு ஜெய்சிங் மிக்க தந்திரமாக ஹோட்டல்காரனை அழைத்து தான் கண்ட தனி வீட்டை பற்றி விசாரித்தான். ஹோட்டல்காரன், இது மிக்க ஆச்சரியமான விஷயமே. சற்று நேரத்திற்கு முன்புதான் மாடி மேல் வந்திருக்கும் ஒருவர் இதே வீட்டை பற்றி பல கேள்விகளை கேட்டார். இப்பொழுது நீரும் அதை பற்றியே கேட்கிறீர்கள். அந்த பிரதேசத்தில் அந்த பாழடைந்த வீடுதான் ஒரு விசேஷமான இடம் போலல்லவா உங்களுக்கு தோன்றுகிறது என்றான். ஜெய்சிங் புன்னகையோடு, இந்த சமயம் பத்திரிகைகளில் எல்லாம் அந்த கலர்களை பற்றிய விஷயமே நிறைந்திருப்பதால் அவர்கள் வசித்த இடம் யாவருக்கும் மிக்க விசேஷமாகவே புலப்படும் என்று மறுபடியும் தந்திரமாக அவ்வீட்டை பற்றியும் அக்கலர்களை பற்றியும் ஹோட்டல்காரனுக்கு தெரிந்த வரையில் கூறும்படி அவனை பக்குவமாக விசாரித்தான். ஹோட்டல்காரன், ஒரு காலத்தில் அவர்கள் பண விஷயத்தில் சற்று இழிவாக நடந்து கொண்டிருந்த பொழுது யாவருக்கும் அவர்கள் மேல் சந்தேகமன்றி ஒருவரும் அவர்களை பற்றி கெட்ட விதமாக கருதவில்லை. அது அவர்கள் அந்த இடத்தில் ஒரு ஹோட்டல் வைத்துக் கொண்டிருந்த காலம். ஆனால் ரத்னகிரி மாங்கில் கொள்ளையடித்தது இவர்கள்தான் என்று சந்தேகமின்றி வெளியான பொழுது இங்குள்ளவர்களில் அநேகர் நாங்கள் முன்னமே அவர்கள் மேல் பூரணமாக சந்தேகம் கொண்டிருந்தோம். அவர்கள் களவாடுவது மட்டுமல்ல, அதைவிட விபரீதமான குற்றங்களை செய்தவர்கள் என்று எங்களுக்கு முன்னமே சந்தேகம் உண்டு என்று கூறினார்கள். ஆயினும் அந்த பாங்கி களவு தவிர வேறொரு குற்றமும் அவர்கள் மேல் ருசு ஆததால் அந்த களவிற்கு மட்டும் அவர்கள் 20 வருட சிறைவாச தண்டனை விதிக்கப்பட்டார்கள். இது யாவரும் அறிந்ததுதான். 2 மாதங்களுக்கு முன் அவர்கள் சிறைசாலையிலிருந்து தப்பித்துக் கொண்டு போய்விட்டார்கள். அவ்வளவே. கடைசியாக அவர்களை பற்றி தெரிந்த சமாசாரம், அவர்கள் இருவரும் முதல் தரமான கள்ளப்பயல்களே என்பதில் சந்தேகம் என்னவோ சற்றுமில்லை. பிள்ளையை விட அநேக வருடங்கள் வயது முதிர்ந்த தந்தை பெரிய கள்ளன் எனலாம் என்றான். அந்த ஹோட்டல் எப்போது மூடப்பட்டது? ஹோட்டல்காரன், அது அவர்கள் சிறை செய்யப்பட்டதுமே மூடப்பட்டது. அது முதல் அது திறக்கப்படவே இல்லையோ? ஒரே ஒரு முறை மட்டும்தான் திறக்கப்பட்டது. 2 துப்பறிபவர்கள் அதனை சோதனை செய்ய வந்தார்கள். அப்பொழுது மட்டுமே அது திறக்கப்பட்டது. அதன் சாவி யாரிடம் இருக்கிறது? அதை பற்றி நான் கூற முடியாது என்றான். போஜனம் முடிந்ததும் ஹோட்டல்காரனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அளித்துவிட்டு புறப்பட்டான். அவன் துரிதமாக சென்றதால் மாலை 5 மணிக்கு முன்பே சமீபத்தில் உள்ள இருப்பு பாதை நிலையத்திற்கு சென்றான். சற்று நேரம் கழித்து மார்க்கமாக வந்த வண்டியில் ஏறி மறுநாட்காலை இந்திரபுரி சேர்ந்தான். ஜெய்சிங் வீடு சேர்ந்து அரை மணிக்குள் புறப்பட்டு போலீஸ் பிரதம அதிகாரியின் காரியாலயத்துக்கு சென்று பிரசித்தி பெற்ற அந்த 2 கள்ளர்களும் வசித்துக் கொண்டிருந்த இடத்தில் தான் கண்ட விவரத்தை பற்றி கூறினான். அங்குள்ளவர்கள் மிக்க சிரத்தையோடு அதை கேட்டார்கள். பிரதம அதிகாரி அன்றே 2 கெட்டிக்கார ஆசாமிகளை வடக்கு பிரதேசத்திற்கு அனுப்பினார். அன்று மாலை ஜெய்சிங் பூபாலப்பிள்ளை வீட்டினோர் ஓரமாக சென்றான். இவன் வருகையை கண்டதும் பொன்னம்மாள் என்ற பெண் வெளியில் வந்து வேலி ஓரமாக நின்றாள். அவள் கண்களில் பயங்கரமான பார்வை இருந்தது.
அவள் தேகம் முழுமையும் நடுக்கம் கொண்டிருந்தது. அவள் ஜெய்சிங்கின் அருகில் வந்ததும், அடடா, இன்று என் செவியில் வீழ்ந்த சங்கதி என்றாள். அதென்ன சங்கதி கூறு, என் செவியிலும் அது விழட்டுமே என்றான். பொன்னம்மாள் தன் இருதயத்தை தொட்டு பார்த்து கொண்டு, அடடா, நான் ஒருபோதும் அப்படி பயந்ததே இல்லை, என் ஜென்மத்தில் இல்லை. நான் அதை கேட்டதும் மூர்ச்சை அடைந்தே விடுவேன் என்று கருதினேன். அப்படிப்பட்ட நாணயமான மாதின் வாயில் இருந்து குற்றத்தை பற்றி அத்தகைய வார்த்தை வெளிவருவதாயின் அடடா என்றாள். ஜெய்சிங், எத்தகைய நாணயமான மாது? எந்த மாது? உன் கதையை நடுவில் ஆரம்பித்து விட்டதே. நீ புத்திசாலியான பெண்ணல்லவா? நான் ஆதியோடு அந்தமாக யாவும் கேட்க வேண்டும். நிதானமாக கூறு பார்ப்போம் என்றான். அதன் மேல் பொன்னம்மாள் சற்று சாந்தமடைந்து, இன்று தங்கம்மாளிடம் ஒரு மாது வந்து பேசிக்கொண்டிருந்தாள். அவள் ஒரு நாணயமான துரைசாணியே. அவள் உடைகள் என்றதும் ஜெய்சிங் மறுபடியும் அவளை தடுத்து, அவள் உடை முதலிய விவரம் இருக்கட்டும், அதையெல்லாம் விட்டுவிடு. அவள் பெயர் என்ன, என்ன கூறினாள் என்பது முதலான சங்கதிகளை கூறு என்றான். ஓ, அவள் பெயரா? அவள் பெயர் எனக்கு எப்படி தெரியும்? அவள் என்னிடா பேச வந்தாள் என்றாள். சரி, இருக்கட்டும். நீ அவளை பார்த்திருப்பாய் என்று நம்புகிறேன். அவள் எப்படி இருந்தாள்? நான் அதை பற்றி கூற முயன்ற போது நீதான் தடுத்து விட்டாய். அவள் ஒரு ராணி போல இருந்தாள். ஆம், அப்படிப்பட்ட கம்பீரம் பொருந்திய மாதை இதுகாரும் நான் கண்டதே இல்லை. அவளுடைய முகம், அவள் அணிந்திருந்த உடை தரையில் புரண்டு கொண்டிருந்தது. அவள் அணிந்திருந்த ரத்தினங்களோ எவ்வளவு பெரியவை! அவள் நிறம் சற்று கருப்போ? அவள் கூந்தல் கருப்பு, கண்களும் கருப்பே. ஆம், நீ அவளை அறிவாயோ என்று குசுகுசுவென கேட்டான். இல்லை, நான் நேராக கண்டதில்லை என்று ஜெய்சிங் கூறினான். ஆயினும் அவள் யார் என்று நான் கூறக்கூடும் என்று நினைக்கிறேன். அவள் இன்று வந்து தங்கமலை கண்டாளே, அப்படியா சங்கதி? அப்புறம் என்றாள். பொன்னம்மாள் தான் திரும்பி செல்லும் முன் எஜமான் வீட்டிற்கு வந்து விடுவார் என்று அவள் அறிவாள் என்றே நான் யூகிக்கிறேன் என்றாள். அம்மொழிகளை கேட்டதும் ஜெய்சிங் மனத்துடிப்படைந்து, நீ தயவு செய்து நிதானமாக முதலிலிருந்து நடந்த சங்கதிகளை கூறு என்றான். பொன்னம்மாள், நான் மேல் மாடிக்கு உடையணிய செல்லும் பொழுது மாலை 3 மணி இருக்கும். நான் அந்த கூடத்தில் சற்று நின்றேன். அங்கிருந்த கதவின் அருகில் நின்றேன். தங்கம்மாள் அவளிடம் சிநேகிதி போல பேசிக்கொண்டிருந்தாள். தங்கம்மாள் ஒரு மாதிரி பேசியதால் அம்மனுஷி தன்னிடம் வந்து பேசுவது அவளுக்கு பிரியமில்லாதது போல எனக்கு பட்டது. ஆயினும் அந்த மாது அதை சற்றும் கவனிக்காதல் போல மிக்க இனிமையான தேன்மொழிகளால் பேசினாள். பிறகு அவர்கள் வெளிவந்த போது அவர்கள் பேசிக்கொண்டிருந்த மாதிரியை பார்த்தால் அம்மாது தங்கம்மாளை சகோதரி போல நேசிக்கிறாள் என்று யாவரும் கருதுவார்கள். ஆனால் தங்கம்மாள் முகத்தை நோக்கி, உனக்கு அதிக வேலை இருப்பது போல தெரிகிறது. நீ ஒரு நாளேனும் வந்து என்னிடம் இருந்தால் எனக்கு மிக்க சந்தோஷமாக இருக்கும். நாம் பழைய சங்கதிகளை பற்றி பேசலாம் என்றாள். ஆனால் தங்கம்மாளோ தான் அம்மாதுவை விரும்பவில்லை என்பதை நன்றாகவே தன் நடவடிக்கைகளால் வெளிக்கி காட்டினாள். அவளுக்கு பதில் கூற வாய் திறந்தாள். ஆனால் அந்த சமயம் முன்னிருந்த கதவு திறக்கப்பட்டதும் பூபால பிள்ளை அறைக்குள் வந்தார். அவர் அவர்கள் இருவரையும் பார்த்ததும் மிக திடுக்கிட்டு விட்டார். அவர் மரியாதையாக ஏதோ கூற முயன்றாள். ஆனால் அவருடைய மனோநிலைமையால் வாய் திறக்க முடியவில்லை. அம்மாது, நான் தங்களை காண்பன் என்று எதிர்பார்க்கவில்லை என்று மெதுவாக என்னமோ கூறிக்கொண்டே வெளி செல்ல கதவருகில் சென்றாள். ஆனால் பூபால பிள்ளை அம்மாதை நிறுத்தி தமது ரகசிய அறைக்கு அழைத்துச் சென்றார். அக்காட்சியை பார்த்து கொண்டிருந்த தங்கம்மாள் பித்தம் பிடித்தவள் போல அவர்கள் இருவரையும் நோக்கியபடி பிரமித்து நின்றாள். பூபால பிள்ளை தமது பிரயாணப் பையை கரத்திலும் குடையை கக்கத்திலுமே வைத்தபடி சென்றார். தங்கம்மாள் அங்கு நெடுநேரம் நிற்கவில்லை. ஏதோ ஒரு பேய் பிடித்தவள் போல கூடத்தின் வழியாக ஓடி வந்தாள். அவள் எங்கே என்னை பார்த்து விடுவாளோ, பூபால பிள்ளை முன்பாக அவமானப்படுத்தி விடுவாளோ என்று நான் மிக்க நடுக்கமடைந்து விட்டேன். நான் அங்கிருந்த படிகளுக்கும் சுவருக்கும் இடையிலுள்ள இடத்தில் மறைந்து நின்றிருந்தேன். ஆயினும் எங்கே என்னை பார்த்து விடுவார்களோ என்ற பீதி அதிகமாக இருந்தது. ஆனால் தங்கம்மாள் நேராக போய்விட்டாளே என்று என்னை காணவில்லை. இதில் ஏதோ பயங்கரமான மர்மம் இருக்கிறது என்று என் புத்திக்கு புலப்பட்டது. ஆகவே எப்படி ஆயினும் ஆகட்டும், நாம் இங்கேயே நிற்போம் என்று தீர்மானித்துக் கொண்டேன். அவர்கள் இருவரும் அந்த ரகசிய அறைக்குள் சென்று பேசிவிட்டு வெளிவரும் வரையில் அங்கேயே இருக்க கருதினேன். நான் நெடுநேரம் காத்திருக்க நேரிடவில்லை. சில நிமிடங்களுக்குள் அறையின் கதவு திறக்கப்பட்டதும் இருவரும் வெளியே வந்தார்கள். எஜமான் முன்னும் அம்மாது பின்னுமாக வந்தார்கள். அவள் முன்னே படிகளை நோக்கி செல்வதையும் அம்மாது பின்னால் துரிதமாக செல்வதையும் கண்டபொழுது எனக்கு மிக்க அபூர்வமாகவே தோன்றியது. அச்சமயம் அவள் முகத்தில் தோன்றிய மிக்க மனவியாகுலம், ஆவலுமான குறிகள் எனக்கு மிக்க வியப்பை உண்டாக்கிவிட்டன. அவர்கள் இருவரும் அந்த ரகசிய அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டதும் நான் அதன் அருகில் சென்று பூட்டு தொலையில் செவி வைத்து உள்ளே என்ன பேசுகிறாள் என்று உற்று கேட்டேன் என்றாள். அவளோடு நீ என்ன கேட்டாய் என்று ஜெய்சிங் கேட்டான். முதலில் நான் அம்மாது சந்தோஷத்தோடு கூச்சலிட்டதை கேட்டேன். அவ்வாறு கூவியதும் அவள், நீ இதை எப்போதும் உன் எதிரில்தான் வைத்துக்கொண்டே இருக்கிறாய். நீ பாசாங்கு செய்கிறபடி என்னை வெறுக்க முடியாது என்றாள்.
அவள் கூறுவதன் அர்த்தம் இன்னதென்று எனக்கு சற்றுமே புலப்படவில்லை. அவள் எதை எப்போதும் எதிரில் வைத்திருப்பதாக அவள் கூறுகிறாள் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த சமயம் அவர் என்ன செய்கிறார் என்றும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் அறையில் நடக்கும் சத்தம் மட்டும் கேட்டது. பிறகு அம்மாது இப்போதுதான் ஏதோ துன்பமடைந்தவள் போலும், எதற்காகவோ மிக்க வியப்படைந்தவள் போலவும் பிரலாபித்தாள். எஜமான் உடனே நின்று என்னவோ அவளிடம் பேசினார். அவர் கூறிய வார்த்தைகளில் ஒன்றுமே என் செவியில் விழவில்லை. ஏனெனில் அவர் மிக்க மெதுவாக பேசினார். அம்மாது துக்கமடைந்து சற்று தேம்பி அழிவது என் செவியில் விழுந்தது. எனக்கு பெரும் பயம் தோன்றியதால் உடனே அந்த இடத்தை விட்டு ஓடி வந்து விடலாம் என்று கருதினேன். அந்த சமயம் அம்மாது வீடிட்டு கத்தி, இன்னும் ஒன்றுமே கூற வேண்டாம். மிக்க பெருமையோடு இருந்த நமது குடும்பத்தில், இந்த கௌரவமான குடும்பத்தில் குற்றம் சேர்வதாயின் கடவுளே, நீ எப்படி இதை செய்தாய் என்றாள். அதே மாதிரி மிக்க ஆத்திரத்தோடும் துயரத்தோடும் ஆவேசம் வந்தவள் போல கேட்டாள். ஆம், இதே வார்த்தைகள் அவள் கேட்டாள் என்றாள். இதற்கு பூபாலப்பிள்ளை என்ன கூறினார்? அதற்கப்புறம் கேட்க நான் அங்கு தங்கியிருக்கவில்லை. பெரிய மனிதர்களாக இருப்பவர்கள் அப்படிப்பட்ட சங்கதிகளை பற்றி பேசுகையில் கதவருகில் நின்று கேட்பது தகுதியல்ல என்று எனக்கு தோன்றியது. நான் உடனே அதை விட்டு மேல் மாடிக்கு போய்விட்டேன். ஜெய்சிங் இச்சங்கதியை இன்னும் யாரிடமாயினும் கூறினாயா என்று வினவினான். பொன்னம்மாள் ஒருவரிடமும் கூறவில்லை. நான் அத்தகைய இழிவான காரியத்தை செய்வேன் என்று நீ எண்ணினாயா? அதிலும் இங்கு நடக்கும் எந்த சங்கதியும் உனக்கு மட்டுமே கூறுவதாக வாக்களித்து இருக்கையில் என்றாள். அதன் பிறகு அவர்களுக்குள் அதிக சம்பாஷணை நடக்கவில்லை. மார்த்தாண்டம் சீமாட்டி என்ற பங்கஜம் ஒரு சீமாட்டியைப் போல நடந்து கொள்வதில் மிக்க விருப்பமுடையவள் என்று ஜெய்சிங் தெரிந்து கொண்டான். அப்பொழுது அந்த சீமாட்டியை நேரில் கொண்டு பேச அவனுக்கு துணிகரம் உண்டாகிவிட்டது. பேச வேண்டியதும் அவசியம் என்று புலப்பட்டது. ஏனெனில் பொன்னம்மாள் கூறிய விஷயங்களால் பூபாலப்பிள்ளை ஏதோ ஒரு பெரிய குற்றம் செய்துவிட்டிருக்கிறார் என்று தெரிய வந்ததோடு அந்த மர்மமாகிய ரகசியம் மார்த்தாண்டம் சீமாட்டிக்கு மட்டுமே தெரியும் என்றும் அவன் உணர்ந்தான். ஜெய்சிங் வீட்டிற்கு சென்று ஒரு புது மாதிரியான மாறுவேடம் அணிந்து அந்த சீமாட்டியின் வாசஸ்தலத்திற்கு சென்று மணியடிக்கும் கயிற்றை பிடித்து இழுத்தான். உடனே ஒரு நீக்ரோ மாது வந்து கதவை திறந்தார். ஜெய்சிங் தான் ஒரு அவசியமான விஷயமாக சீமாட்டியை காண வந்திருப்பதாக கூறினான். அம்மாது உள்ளே சென்று சற்று நேரத்திற்குள் திரும்பி வந்து, சீமாட்டி சுகவீனமாக இருக்கிறார்கள், ஆதலால் ஒருவரையும் காண முடியாது என்று கூறினார். ஜெய்சிங் வெறும் கையோடு செல்லவில்லை. ஒரு நண்பனிடம் இருந்த விலை மதிக்கத்தக்க ஒரு பிரதானமான வேலைப்பாடுடைய ஒரு பாத்திரத்தை எடுத்து சென்றான். வேலைக்காரி சீமாட்டி ஒருவரையும் காண மாட்டாள் என்று கூறியதை கேட்டதும் ஜெய்சிங் சற்றும் மனமுடைந்து விடவில்லை. உடனே பாத்திரம் இருக்கும் கூடையை அவளிடம் அளித்து, இதை கொண்டு போய் சீமாட்டியிடம் கொடுத்துவிடு. இத்தகைய பொருள் சீமாட்டிக்கு மறுபடியும் கிடைக்கத்தக்கதல்லவென்று கூறு என்றான். வேலைக்காரி சந்தேகத்தோடு தலையசைத்துக் கொண்டு அதை எடுத்துச் சென்றாள். மறுநிமிடமே வெறுங்கையோடு திரும்பி வந்து, சீமாட்டி உன்னை காண விரும்புகிறார்கள், வாரும் என்று உள்ளே அழைத்து சென்றார். ஜெய்சிங் உள்ளே சென்று சீமாட்டியை கண்டபொழுது அவள் மனவாட்டம் அடைந்தவள் போல உழவிக் கொண்டிருந்தாள். அவள் கரத்தில் ஒரு கடிதத்தை வைத்து மடித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் அவள் அதை வாசித்து முடித்தவள் போல தோன்றியது. ஜெய்சிங் கொண்டு வந்த பாத்திரம் மேஜை மேல் வைக்கப்பட்டிருந்தது. ஜெய்சிங் மரியாதையோடு வாயிற்படியில் வந்து நிற்பதை கண்டதும் அவள் கடிதத்தை ஒரு புத்தகத்தில் வைத்துவிட்டு மேசை மேலிருந்த பாத்திரத்தை எடுத்தாள். அப்பொழுது ஜெய்சிங் அவள் உருவத்தை உற்று நோக்கினான். அன்று அவளும் பூபாலப்பிள்ளையும் பேசிய பொழுது அவள் இருந்த மாதிரிக்கு இப்போது இருப்பதை கண்டதும் அவள் திடுக்கிட்டு விட்டான். அப்பொழுது அவள் விலை உயர்ந்த கம்பீரமான பட்டுடை அணிந்திருந்தாள். இப்பொழுது சாதாரண உடை அணிந்திருக்கிறாள். இந்த மாறுதலால் அவன் திடுக்கிட்டே போய்விட்டான். அவள் முகத்தில் அப்போது இருந்த சந்தோஷ பிரகாசம் இப்பொழுது கொஞ்சமேனும் இல்லை. அவளுக்கு சுகவீனமேனும் நேர்ந்திருக்க வேண்டும், அல்லது மனசோர்வை உண்டாக்கத்தக்க சம்பவம் எதுவோ நேர்ந்திருக்க வேண்டும். அவள் முகத்தில் எரிந்து கொண்டிருந்த தீபமே அணைந்து விட்டது. சீமாட்டி தன் கையில் இருக்கும் பாத்திரத்தை நோக்கியபடி, இது மிக்க நேர்த்தியான சித்திர வேலைப்பாடுள்ள சாமான். நீ எங்கிருந்து வருகிறாய்? இந்த சாமான் யோகியமான வழியில்தான் விற்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஏதேனும் அத்தாட்சி பத்திரம் உன்னிடம் இருக்கிறதா என்று வினவினாள். ஜெய்சிங் புன்னகையோடு முதற் கேள்வியை கவனிக்காதவன் போல விட்டுவிட்டு, அத்தாட்சி பத்திரம் ஒன்றும் என்னிடமில்லை. ஆயினும் இந்த நகரத்தில் உள்ள போலீஸ்காரர்கள் அனைவரும் இப்பொழுது இச்சாமானோடு நான் இங்கு வந்திருப்பதை அறிந்தால் எனக்கு அதனால் எல்லளவும் பயமில்லை என்றான். சீமாட்டி அதை கேட்டதும் தன் தோட்களை அசைத்துக் கொண்டே அப்பாத்திரத்தின் விளிம்பை தடவி பார்த்து, இம்மாதிரி பாத்திரம் எனக்கு தேவையில்லை. மேலும் மேலும் இந்த சமயம், இந்த பிற்பகல் நான் பேரம் செய்யும் மனநிலைமையிலும் இல்லை என்று சோர்வோடு கூறிக்கொண்டே பாத்திரத்தை கீழே வைத்து விட்டாள். ஆனால் மறுபடியும் இது என்ன விலை என்றான். ஜெய்சிங் அளவுக்கு மீறி விலை கூறினான். அதை கேட்டதும் அவள் திடுக்கிட்டு அவன் முகத்தை உற்று நோக்கி, நீ இதை எடுத்துச் சென்று இன்னும் யாருக்கேனும் காட்டு, அவ்வளவு தொகை என்னிடம் இல்லை என்று கூறினாள். ஜெய்சிங் தடுமாற்றத்தோடு அதை எடுத்துக்கொண்டே, ஆயினும் இதை தங்களுக்கு விற்கவே எனக்கு பிரியம். ஒரு சமயம் என்பதற்குள் வெளியில் இருந்த அறையிலிருந்து ஒரு ஸ்திரீ
சீமாட்டி உள்ளே இருக்கிறார்களா என்று கேட்டுக்கொண்டே வரும் சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் சீமாட்டி சட்டென்று பாத்திரத்தை அவன் கரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு, அதோ அரியநாயகி என்று அறையின் கதவை திறந்து விட்டுவிட்டு பக்கத்தறைக்கு சென்றாள். அந்த மாது நல்ல நாணயமான உடை அணிந்திருந்தாள். இருவரும் சேமங்களை விசாரித்த பின் ஜெய்சிங் கொண்டு வந்த சாமானை எடுத்துக்கொண்டு ஒரு புறமாக சென்று நின்றார்கள். இருவரும் அந்த சாமானை பற்றி பேசத் தொடங்கினார்கள். ஜெய்சிங் இதுதான் நமக்கு சமயம் என்று கருதினான். அந்த சீமாட்டி வாசித்துவிட்டு புத்தகத்தில் வைத்த கடிதம் மேசை மேல் இருந்தது. ஜெய்சிங்கின் கைக்கு 2 அங்குல தூரத்திலேயே அது இருந்தது. சாமானை பார்ப்பவர்கள் இருவரும் முதுகை இவன் பக்கம் திருப்பிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அப்புத்தகத்தின் மேல் அட்டையை திருப்பினால் உள்ளிருக்கும் கடிதத்தை சுலபமாக வாசித்தறியலாம். ஜெய்சிங் உடனே ஒரு கண்ணால் அம்மாதை பார்த்து கொண்டே மற்றொரு கண்ணால் அக்கடிதத்தில் உள்ள பின்வரும் சமாசாரத்தை வாசித்தான். என் அன்பார்ந்த பங்கஜம், நீ அனுப்பிய மாதிரி உடையை நான் 2 வர்த்தகர்களிடம் காட்டினேன். அதே நிறமுடைய வெல்வெட் கிடைப்பது கஷ்டம் என்கிறார்கள். ஆயினும் இன்னும் சிலரை கேட்கிறேன். நீ பூபாலப்பிள்ளையை பற்றிய சங்கதியை கேட்கிறாய். நான் அவரை பன்முறை சந்தித்தேன். அவர் முன் உனக்கு தெரிந்த மாதிரியாக இல்லை. இப்பொழுது மிக்க நிதான புருஷராகிவிட்டிருக்கிறார். முன்பு என்னிடம் நீ அவர் விஷயத்தில் சில நம்பிக்கைகள் கொண்டிருப்பதாக என்னிடம் மொழிந்தாய். அந்த விஷயம் இப்பொழுது அனுபவத்திற்கு வராதென்று கூற நான் மிக்க விசனிக்கிறேன். இது உண்மை. அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் என்று மட்டிலும் வாசித்தான். அந்த சமயம் அம்மாதர்களின் சம்பாஷணை முடிந்துவிட்டது. சீமாட்டி அங்கிருந்து திரும்புவது போல தோன்றியதால் ஜெய்சிங் புத்தகத்தை சட்டென்று மூடிவிட்டான். சீமாட்டி அவன் அருகில் வந்து, இது மிக்க நேர்த்தியாகத்தான் இருக்கிறது. ஆயினும் முன்பே கூறியது போல நான் இதை வாங்கும் மனமுடையவளாக இல்லை. நீ கூறிய விலையில் பாதி கழிப்பதாயின் யோசிப்பேன் என்றார். ஜெய்சிங்கிற்கு அப்பொருளை விற்றுவிட பிரியம் சற்றுமில்லை. அவன் அதை ஒரு சாக்காக காட்டி அந்த சீமாட்டியிடம் பேசக்கூடுமானால் பூபாலப்பிள்ளை செய்திருக்கும் குற்றம் என்ன என்பதை கண்டுபிடிக்க எண்ணி வந்தானே அன்றி வேறில்லை. ஆகையால் அம்மா, நான் அப்படி அரை விலைக்கு அளிக்க முடியாது. நான் கூறிய விலை அளிப்பதாயின் பாருங்கள். இன்றேல் பூபாலப்பிள்ளையிடம் நான் அதே விலை பெறலாகும் என்றான். சீமாட்டி திடுக்கிட்டு முகத்தை சொலித்துக் கொண்டு, பூபாலப்பிள்ளையிடம் நீ பேரம் செய்வதுண்டோ என்றார். ஜெய்சிங், அவர் இத்தகைய வேலைப்பாடுகளின் திறமையை அறிந்து கொள்ளும் குணம் வாய்ந்தவர் என்றார். சீமாட்டி, எனக்கு இது வேண்டாம். நீ அதை யாரிடத்திலேனும் கொண்டு போய் விற்றுக்கொள்ளலாம் என்றான். ஜெய்சிங் அதற்கு மேல் பேச இடமில்லையாகையால் தன் பொருளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து திரும்பினான். 2 நாட்கள் கழித்து ஜெய்சிங்கும் ஆனந்த் சிங்கும் சந்தித்தார்கள். ஆனந்த் சிங், அந்த 2 கள்வர்களும் மிக்க தொந்தரவு செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வடக்கில் உள்ள போலீசாரை ஏமாற்றிவிட்டு சிறைசாலையிலிருந்து எப்படியோ தப்பித்துக் கொண்டு வந்து விட்டார்கள். இங்கு பல இடங்களில் தங்கள் கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது இந்த நகரத்திலேயே எங்கேயோ பதுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கிருக்கிறார்களோ என்றான். அந்த சமயம் ஆனந்த் சிங்கின் முகத்தில் ஒரு விதமான பிரகாசம் உண்டாயிற்று. ஜெய்சிங், அப்படியா சங்கதி? அப்படியாயின் அவர்களை எப்படியாயினும் பிடித்துக் கொள்ளலாம். என்னிடத்தில் சரியான 2 ஆசாமிகளை மட்டும் கொடுத்துவிட்டால் இம்மாதம் முடிவதற்குள் கட்டாயம் அப்பயல்களை பிடித்து விடுவேன் என்று பந்தயம் கட்டுவேன் என்று பொன்னம்மாள் தன்னிடம் கூறிய சங்கதிகளை எல்லாம் கூறினான். ஆனந்த் சிங், வலை நெருங்குகிறது. முடிவு என்ன ஆகுமோ எனக்கு தெரியாது. குற்றம் என்று அவள் கூறினாள். எந்த பெண் எந்த மூலையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறாள் என்று தெரிந்தாள் என்றான். ஆனந்த் சிங் கூறியதற்கு விடையளிப்பது போல கதவு திறக்கப்பட்டதும் துப்பறியும் லாகாவை சேர்ந்த அவர்கள் ஆட்களில் ஒருவன் உள்ளே வந்தான். அவன் கரத்தில் ஒரு கடிதம் கொண்டு வந்தான். ஆனந்த் சிங் அதை வாங்கி பார்த்தபின், இதை பார் என்று ஜெய்சிங்கினிடம் அளித்தான். ஜெய்சிங் அதை வாசித்து பார்த்த பொழுது அதில் கீழ்கண்டபடி வரைந்திருந்தது. 15வது வீதியின் பின்னால் இருக்கும் ஆற்றில் ஒரு பெண்ணின் சவம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சவம் நீர் முன்பு கொடுத்திருந்த குறிப்பில் கண்ட அடையாளங்களை ஏறக்குறைய உடையதாக இருக்கிறது. காண பிரியப்பட்டால் 15வது வீதியின் கோடியிலுள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே வாரும். இப்படிக்கு கிரிநாதன். ஜெய்சிங் இதை வாசித்து பார்த்த பின் ஆனந்த் சிங்கை நோக்கி, சரி வாரும், நாமே நேரில் போய் அதை பார்வையிடுவோம். அப்படி அது நாம் தேடும் பெண்ணின் சவமாகவே இருந்தாள் என்றதும், ஆனந்த் சிங், பூபாலப்பிள்ளை இன்று ஒரு விருந்து வைத்திருக்கிறார். அது போனால் போகட்டும், இதை கவனிக்க வேண்டியதே என்றான். 1 மணி நேரத்திற்குள் ஆனந்த் சிங், ஜெய்சிங் இருவரும் அப்பெண்ணின் சவத்தின் முன் போய் நின்றார்கள். ஜெய்சிங் அதை கண்டதும் ஒருவித பீதி அடைந்து மரம் போல ஸ்தம்பித்து நின்றான். அதில் மர்மம் அதிகமாக ஒன்றும் இல்லாவிடினும் அதில் சம்பந்தப்பட்ட ஆசாமிகள் செல்வாக்கும் பிரசித்தியும் உடையவர்கள். அந்த சவத்தின் முகம் மூடப்பட்டிருந்தது. அதை திறந்தால் நாம் எதை காண்போமோ என்று ஜெய்சிங் மிக்க பீதியடைந்து விட்டான். ஆனந்த் சிங் அந்த சவத்தின் மேலிருந்த முகமூடியை நீக்கி பார்த்த பொழுது அங்கிருந்த உத்தியோகஸ்தன் ஒரு மெலிந்த உருவமே. ஆனால் முகத்தின் அடையாளங்கள் தெளிவாக இல்லாதது மிக்க பரிதாபம் என்றான். ஜெய்சிங் அந்த சவத்தின் கூந்தலை உற்று நோக்கினான். அக்கூந்தல் சற்று சிவந்த பொன்னிறமாக இருந்தது.
அதை கண்டதும் அவன், முகத்தின் குறிகளை நாங்கள் கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவள் கூந்தலே போதும், இவள் அந்த பெண்ணல்ல என்று கூறிவிட்டு திரும்பினான். அப்பொழுது ஆனந்த் சிங் நடந்து கொண்ட மாதிரி அவனுக்கு சொல்லனாத வியப்பை உண்டாக்கிற்று. ஆனந்த் சிங் உயரம், மெலிந்த தேகம், முகம் வெளுப்பு, கண்கள் கருப்பு, முகத்தின் அடையாளங்கள் அப்படியே இல்லாமல் போனது பரிதாபம் என்று தனக்குத்தானே மெதுவாக கூறிக்கொண்டான். ஜெய்சிங் ஆனந்த் சிங்கினுடைய தோளை பற்றி கொண்டு, பொன்னம்மாள் அப்பெண்ணின் கூந்தல் மிக்க கருப்பு என்பதை பற்றி முக்கியமாக கூறினாள் என்று கூறியதும் மறுபடியும் அச்சவத்தை உற்று நோக்கி திடுக்கிட்டு ஐயோ கடவுளே என்று அலறிவிட்டான். ஏனெனில் அவள் கூந்தல் பொன்னிறமோ கருப்போ எப்படியாயினும் ஆகட்டும், பாதையில் செல்லும் பொழுது பூபால பிள்ளை கூட எடுத்துச் சென்ற ஒரு பெண்ணை சந்தித்து சற்று நேரம் பேசினானே, அந்த பெண்ணே இவள் என்று ஜெயசிங்கிற்கு புலப்பட்டது. அவளை பற்றிய மற்ற விஷயங்கள் அவனுக்கு சற்று மறதியாக இருந்தாலும் அவள் அணிந்திருந்த உடை நன்றாக நினைவில் இருந்தது. உடனே தான் ஜேபியில் எடுத்து வைத்திருந்த அவளுடைய உடையில் இருந்த கிழிந்து போன துண்டை எடுத்து பார்த்தான். அவள் அப்போதும் அதே உடை அணிந்திருந்ததால் தான் அவனுக்கு அந்த நினைப்பு வந்தது. அத்துண்டை எடுத்த அச்சமயம் அவள் அணிந்திருந்த உடையோடு ஒத்திட்டு பார்த்தான். எல்லா விதத்திலும் இரண்டும் ஒன்றே என்று தெரிந்தது. ஆனந்த் சிங் எதிரில் இருக்கும் சவத்தின் சிரசிலும் புயங்களிலும் உள்ள ஏதோ பலமான கருவியால் உண்டானது போன்ற காயங்களையும் வீக்கத்தையும் சுட்டிக்காட்டி, இவள் மிக்க குரூரமாக அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறாள் என்றான். பிறகு இருவரும் அங்கிருந்து ஆற்றோரமாக திரும்பி வரும்பொழுது ஜெய்சிங், சரி, ஒரு விஷயம் மட்டும் உண்மை என தெரிகிறது, பூபால பிள்ளையின் வீட்டிலிருந்து ஓடிவிட்ட பெண் இவளல்ல என்று மட்டும் தெரிகிறது என்றான். ஆனந்த் சிங், அது எனக்கு அவ்வளவு நிச்சயமாக தோன்றவில்லை என்றான். ஜெய்சிங் வியப்படைந்து, ஏன் அப்படி கருத வேண்டும்? அந்த ஓடிவிட்ட பெண்ணை பற்றி பொன்னம்மாள் கூறிய அடையாளங்கள் அனைத்தும் பொய்யென்று கருதுகிறாய் என்றான். ஆனந்த் சிங் நகைத்து பின்னால் திரும்பி கூட வரும் உத்தியோகஸ்தனை நோக்கி, ஏதோ நான் கொடுத்தேனே, அந்த விவரத்தை கொடு, சில தினங்களுக்கு முன் துறைமுக போலீசாருக்கு கொடுக்கும்படி கொடுத்தேனே என்றான். அந்த உத்தியோகஸ்தன் உடனே தன் ஜேபியில் இருந்த ஒரு அச்சடித்த கடிதத்தை எடுத்து ஆனந்த் சிங் கூறியபடி ஜெய்சிங்கிடம் அளித்தான். அதில் பின்வருமாறு இருந்தது: ஓர் வாலிப பெண்ணின் தேகத்தை கண்டுபிடிக்க வேண்டும். உயரமான, சற்று மெலிந்த தேகம், நல்ல உருவம், பிரகாசமான நிறம். அத்தகைய பெண்ணின் தேகம் அகப்பட்டால் உடனே எனக்கு தெரிவிக்க வேண்டும். ஆனந்த் சிங். ஜெய்சிங் இதை வாசித்து பார்த்து, எனக்கு சற்றும் விளங்கவில்லை என்றான். ஆனந்த் சிங் அவன் தோளை தட்டி, இன்னொரு முறை ஏதேனும் மர்மம் நடந்திருக்கும் ஒரு அறையை நீ சோதனை செய்யும் பொழுது அங்கிருக்கும் பீரோவின் கீழ் நன்றாக பார். அங்கு ஒரு சீப்பு இருந்து அகப்பட்டு அந்த சீப்பில் பொன்னிறமான 2-3 ரோமங்கள் இருந்து அகப்படின் அங்கு வசித்திருந்த பெண்ணின் கூந்தலை பற்றி எத்தனை பொன்னம்மாள் கூறினாலும் நம்பாதே என்றான்.